ஹாய் மக்களே, வெல்கம் டு ரோஸ் முருகன் துணை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி விதையை விதைச்சி அண்ட் வீட்டில் ஒரு 4 வெங்காயம் இருந்துச்சு, அதையும் அதை விதைச்சி பார்த்தா எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து உபயோகம் இல்லாத பிளாஸ்டிக் டப்பா இருக்கும்ல, அதை எடுத்து வச்சு தேவையான அளவு மண் கொட்டி அதுக்கு மேலே தண்ணி தெளித்து விட்டு ஒரு 1/2 நல்லா மண்ணுக்கு நல்லா ஊறி நல்லா செட்டில் ஆகும்ல, அந்த டைமில் 1/2 கழித்து விதையை விதைச்சி விட்டுடணும். வெங்காயம், கொத்தமல்லி இது ரெண்டையும் நல்லா ஊனி வச்சுட்டு கொத்தமல்லி வந்து மேலாக தூவி விட்டு விதைக்கணும். வெங்காயத்தை விதைக்கும் போது அது வேர் பகுதி இருக்கும், அந்த வேர் பகுதியில் தான் வந்து ஊனி விடணும். கொத்தமல்லி விதையை 2ஆக உடச்சி அதுக்கப்புறம்தான் விதைக்கணும். நான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் யூடியூப்பில் தான் பார்த்தேன், டிப்ஸை கொடுத்தாங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் Jan 10 இந்த விதையெல்லாம் போட்டேன். அண்டு பார்க்கலாம் எத்தனை நாளையில் வரப்போகுதுன்னு. விதைகள் மேலே கொஞ்சம் மண் மூடி விடணும். அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து நல்லா தெளித்து விடணும். தெளித்து விட்டுட்டு தினமும் ஒரு தடவை வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டே இருந்தால் நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தேன். பார்க்கலாம். இன்றைக்கி Jan 13. வெங்காயம் மட்டும்தான் முளை போட்டிருக்கு, இன்னும் கொத்தமல்லி வரல.